ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பைக் ஷோரூம் வந்தாச்சு சரியா. இப்போ தான் லைன் முடிஞ்சு மணி 5:30 ஆகிப்போச்சு. லேட்டு நீ சரியா லேட்டு வந்துட்டு டீ காஃபி எதாவது போட்டு குடிக்கலாம்னு பார்த்தா எதாவது போட்டு குடிக்கணும் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. டீ தூள் இருக்குது, காப்பி தூள் இருக்குது, முட்டை பாய்லர் இருக்குது. இது வேணுமோ போட்டு சாப்பிடுக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோட போகிறோம் நம்மள்கிட்ட என்ன பைக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஷோரூமில் என்ன பைக் இருக்குன்றதை காட்ட போகிறோம் சரியா. டே 1 பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஷோரூம் என்ன பைக் இருக்குன்றதை காட்டுவோம். நன்றி வணக்கம். ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து இப்போ டே 1 வந்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத, அதோட மைலேஜ் என்ன கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வண்டி இப்போ போகிறோம், உள்ளே போகிறோம். ஓனர் இல்லை, போயிட்டு என்னென்ன வண்டின்றதை நான் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெஜிஸ் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்க்குறது வந்து வியோம்ன்ற மாடல் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. இந்த வியோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் டைப்பில் அப்படியே வந்துடும், லுக் எல்லாமே வந்துடும். இங்கே வந்து பேட்ரி வந்துடும். இது ஸ்டோரேஜ் சும்மா தான் இருக்கும். இந்த இடத்துல டேங்க் கெப்பாசிட்டியில் இருக்க ஸ்டோரேஜ் சும்மா தான் இருக்கும். இந்த ஒரு தடவை பார்த்துருவோம். சும்மா ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருவாங்க. இந்த வண்டி டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 1,00,000 ரூபாய்க்கு மேலே. என்ன டீட்டெயில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டு என்னன்றதை சொல்கிறோம். அடுத்து வந்து இது மெஜிஸ் அந்த மாடல் பார்த்தோம்ல கருப்பு, அதிலே சிங்கிள் லைட்டு. இந்த லைட்டு அதை விட கொஞ்சம் கம்மி அது. அடுத்து இதே வண்டி அதே தான். அடுத்து வந்து இவோமின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பைக் இருக்குது நம்மள்ட்ட. இது இவோமி பிராண்டு. சிங்கிள் சார்ஜில் 200 கிலோமீட்டர் இருக்குது, 100 கிலோமீட்டர் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அமௌண்ட்டு சொல்கிறேன். அடுத்து இது வந்து ஸ்டோரின்ற பைக்கு. ஸ்டோரி அண்டு ஸ்டோரி எபிக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் காசு வேரியண்ட் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு டிஸ்பிளேக்காக. இதில் வந்து டச் டிஸ்பிளே வந்துடும். டச் டிஸ்பிளே, ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துடும். சிங்கிள் சார்ஜில் 130 140 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி. அதே தான் இது வந்து ஸ்டோரி எபிக்கு. இதில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும், அதாவது டச்சு ஸ்க்ரீனு. இதில் வந்து சும்மா ஒரு நார்மல் ஸ்க்ரீன் எப்போதும் உள்ள மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 இந்த ரேஞ்சில் வந்துடும். அந்த இது மட்டும் மாறும். மற்றபடி வந்து இதில் நம்மள்ட்ட இருக்கிறதுல இது மட்டும்தான் மெட்டலு. இது மட்டும்தான் மெட்டலு. இதுவும் தான் மெட்டலு. மற்றதெல்லாம் ஒரு விதமான ஃபைபர் இந்த மாதிரி கலந்த ஒரு பைக் தான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து ஃப்ரண்டில் என்ன இருக்குன்னா